ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் பரத். ஃப்ளையிங் பரத் யூடியூப் சேனல் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏவியேஷனான சம்பந்தமான தகவல்களை நான் தெரிவிக்க போறேன். இது நீங்க ஆல்ரெடி ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தாலும் இல்ல ஃபர்ஸ்ட் டைமா போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே உதவியா இருக்கும். இந்த வீடியோல நம்ம எதை பேச போறோம் அப்படின்னா, இதுல ஏர்போர்ட்லயும் சரி, ஏர்லைன்ஸ்லயும் சரி உங்களுக்கு ஃபுட் அலோவ் பண்ணுவாங்களா? வாட்டர் பாட்டில், ஆல்கஹால் எவ்வளவு எடுத்துட்டு போகணும்? அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப சின்ன வீடியோ தான், இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க டொமஸ்டிக், இன்டர்நேஷனல். டொமஸ்டிக்கா இருந்துச்சு அப்படின்னா மினிமம் 60 நிமிஷத்துக்கு உள்ளக்க நீங்க ஏர்போர்ட்டுக்குள்ள இருக்கணும், இந்தியாக்குள்ள டிராவல் பண்றதா இருந்தா. இன்டர்நேஷனலா இருந்துச்சு அப்படின்னா மினிமம் 1.5 மணி நேரத்துக்குள்ளக்க நீங்க உள்ள இருக்கணும். உணவுப் பொருள், ஃபுட் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அலோவ் பண்ணலாம். ஏர்போர்ட்லயும் சரி, உள்ளக்கை ஃபிளைட்லயும் சரி ஃபுட் தாராளமா எடுத்துட்டு போலாம். ரைஸ் அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் சரி, நீங்க நார்மல் இந்தியன் ஃபுட் என்னன்னா இருந்தாலும் அலோவ் பண்ணுவாங்க. கிரேவி மாதிரியா இருந்துச்சு அப்படின்னா அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்படி ஒரு மிக்ஸ்டா நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ ஒரு வெஜிடபிள் ரைஸு, உப்புமா அந்த மாதிரிலாம் அலோவ் பண்ணுவாங்க. இல்ல சாம்பாரோ இல்ல கிரேவி ஐட்டம், கறி ஐட்டம்ஸ்லாம் கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க. அடுத்து ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸ் குழந்தைகளுக்கு நிறைய பேர் கேட்கறது கண்டிப்பா அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா லாங் ஜேர்னி நீங்க ஏர்போர்ட்லயும் சரி, ஏர்லைன்ஸ்லயும் சரி அலோவ் பண்ணுவாங்க. வாட்டர் பாட்டில் பாட்டிலா நீங்க எடுத்துட்டு போகலாம். எல்லா ஏர்போர்ட்லயுமே உலகம் ஃபுல்லா இருக்க ஏர்போர்ட்ல ஃபுல்லாமே வாட்டர் டிஸ்பென்சர் இருக்கும். நீங்க அதனால எம்ப்டி பாட்டில் எடுத்துட்டு போய் உள்ளக்க தாராளமா தண்ணி புடிச்சுக்கலாம். இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, ஏர்போர்ட் ஃபுட் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இத தவிர நீங்க எல்லா ஃபுட்டுமே நம்மளுக்கு அவைலபிளா இருக்காது. ஸோ அதனால இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. இத தவிர ஆல்கஹால். ஆல்கஹால் அப்படின்னா செக்யூரிட்டி கிளியர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். எல்லா இடத்துலயுமே டொமஸ்டிக்கா இருந்துச்சு அப்படின்னா 2 லிட்டர்ஸ் அலோவ் பண்ணுவாங்க கையில. இன்டர்நேஷனலையும் சரி, நீங்க 2 லிட்டர்ஸ் கையில எடுத்துட்டு வரலாம். செக்-இன் பேக்கேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஹோல்ட் ஏரியால போடுற பேக்ல உங்களுக்கு மினிமம் மேக்ஸிமம் 5 லிட்டர்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. கையில 2 லிட்டரும், செக்-இன் பேக்கேஜ்ல 5 லிட்டரும் நீங்க எடுத்துட்டு போகலாம். பவர் பேங்க். பவர் பேங்க், பேட்டரி ஐட்டம்ஸ் இது எதையுமே உங்களுக்கு செக்-இன் பேக்கேஜ் அதாவது ஹோல்ட் ஏரியால போட்டதுல அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது ஈஸியா ஃபயர் கேட்ச் ஆயிரும். இந்த மாதிரி ப்ரீவியஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட்லாம் நடந்திருக்கு. அதனால இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனா கையில நீங்க எடுத்துட்டு போகலாம். அதுக்கும் சில பேட்டரியோட பவர்ல லிமிட் இருக்கு. அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அத அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுவும் ஏர்போர்ட்க்கு ஏர்போர்ட் சில சமயம்லாம் மாறுபடுறது இருக்கு. ஆனா நாட்டுக்கு நாடு மாறுபடும். நீங்க அந்த நாட்டோட ரெகுலேஷன பார்த்துக்கோங்க. கையில எடுத்துட்டு போறப்போ பவர் பேங்கா அலோவ் பண்ணுவாங்களாம். கண்டிப்பா அலோவ் பண்ணுவாங்க. அதுல எவ்வளவு லிமிட் இருக்குன்னு பார்த்துட்டு உங்களோட பவர் பேங்க்ல என்ன இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து நம்ம வீடியோவ பாருங்க. சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.